இது குறித்து பேசுவதற்காக பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள் நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. பாமகவுடைய நிறுவன தலைவர் ராமதாஸ் வியாழக்கிழமை தோறும் செய்தியாளர்கள் சந்திப்பது வழக்கம். இந்த நிலையில 45 நிமிடங்கள் செய்தியாளர்களுடைய கேள்விகளுக்கு அவர் பதிலளித்திருந்தார். பேசக்கூடிய எல்லா இடத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா அன்புமணியை செயல் தலைவர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறார். இந்த வகையில அவர் அன்புமணி செயல் தலைவராக செயல்படணும், அப்படி இல்லாட்டி அடிப்படை உறுப்பினரா ஒரு தொண்டரா செயல்படணும், தலைவர் கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள அன்புமணி இறங்கி வர வாய்ப்பு இருக்கா? பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் உருவாகி இருக்கக்கூடிய அதிகார மோதல் நாளுக்கு நாள் வலித்து வருகிறது என்பதையே இன்றைய டாக்டர் ராமதாஸ் அவர்களுடைய பேட்டி உணர்த்துகிறது. கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என்று மிக விரைவாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிற அன்புமணிக்கு திரும்ப இடையூறு ஏற்படுத்துகிற வகையிலும் அவர் உருவாக்கிய கட்சி அல்ல இது, நான் உருவாக்கிய கட்சி என்பதை மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்தி டாக்டர் ராமதாஸ் அளித்து வருகிற பேட்டி என்பது பாட்டாளி மக்கள் கட்சி இப்போதைக்கு ஒரு சமரசம் ஏற்படாது என்கிற கருத்தையே பொதுவெளியில் தோற்றுவித்துக் கொண்டிருக்கிறது. அதிகார மோதல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறதே தவிர சமாதானம் ஏற்படுவதற்கான சமிக்ஞைகள் தென்படவில்லை. டாக்டர் ராமதாஸ் அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு அன்புமணியால் அரசியல் செய்ய முடியும் என்று எனக்கு தோன்றவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் முகமும் முகவரியும் டாக்டர் ராமதாஸ் தானே தவிர அன்புமணி அல்ல. அன்புமணிக்கு பின்னால் ஆதரவாளர்கள் கூட்டம் இருக்கலாம், ஆனால் ராமதாஸ் அவர்களை வைத்துதான் பாமக பொதுவாக பார்க்கப்படும். அதனுடைய அங்கீகாரம் என்பது ஓட்டு அளவிலும் சரி கன்வெர்ட் ஆகும். சரி, அதே மாதிரி சமரச பேச்சுவார்த்தையிலும் கூட எந்த ஒரு முடிவும் எட்டப்படவில்லை அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் யாருடைய தலைமையில பாட்டாளி மக்கள் கட்சி களம் காணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. யாருடைய கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தாலும் கூட இவர்கள் கூட்டணி வைக்கணும்னு நினைக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ராமதாஸ் தலைமையில போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா, இல்ல அன்புமணி கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்களா அப்படிங்கிற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது. அதுக்கு ராமதாஸ் தரப்புல சொல்லக்கூடிய விஷயங்கள், கூட்டணி வைக்கக்கூடிய கட்சிகளுக்கு தெரியும் யாரிடம் போய் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படிங்கறத ஒரு சொல்லி இருக்கிறார். அப்போ ராமதாஸ் கிட்ட தான் வரணும் அப்படிங்கிறது இன்டைரக்டாவோ டைரக்டாவோ சொல்லக்கூடிய விஷயங்கள் தானே? அப்படி நான் பார்க்கவில்லை. இரண்டு பேரும் ஒன்றுபட்டால் தான் எந்த கட்சியுமே கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்த முன்வரும். அன்புமணி பக்கம் ஆளை அதிகமாக இருக்கிறது என்பதற்காக அன்புமணியிடம் போய் பேசாது. ஏனென்றால் ராமதாஸ் அதற்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் அந்த கூட்டணிக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது. ஆகவே இரண்டு பேரும் ஒன்றுபட்டால் தான் கூட்டணி என்பதை எந்த கட்சியும் முன்வரும். வரக்கூடிய காலங்களில் இவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கேள்வி எழுந்தாலும் கூட இது அடிப்படையில் தொண்டர்களை பாதிக்காதா சார்? இது தொண்டர்களே இல்ல, ஒட்டுமொத்தமாக அந்த கட்சியே பாதிக்கும். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இருக்கிற செல்வாக்கும் சரிவதற்கு தான் இது வழிவகுக்கும். அவங்களுடைய வாக்கு வங்கியும் இதன் மூலமா குறையாதா சார்? இதுல நிச்சயமாக சிதைவு ஏற்படும். நன்றி சார். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி துக்ளக் ரமேஷ்.